ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மீஷோவில் வாங்கின இந்த காய்கறி கட் பண்ணுற சாப்பர் தான் எப்படி இருக்குதுன்னு நான் வந்து காட்ட போகிறேன். இப்போ தான் இதோடைய கொரியர் வந்துச்சு. நான் வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இது எப்படி வந்திருக்கு, எத்தனை பாக்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் இதில் சொல்கிறேன். பாருங்கள், இதில் வந்து 2 சாப்பர் வந்துருக்குது. ஒன்று வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸு, ஒன்று மீடியம் சைஸு. இந்த சாப்பர் வந்து சின்ன சைஸ் வந்து 450 ml, பெரிய சைஸ் வந்து 1000 ml. ஓகேங்களா. கொஞ்சமாக நம்ம காய்கறி வெங்காயம்லாம் கட் பண்ணுறோன்னா இந்த சின்ன 450 ml சாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹெவியாக நிறைய நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த பெரிய சாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே பெரிய சைஸு. பாருங்கள் எந்த அளவுக்குன்னு. சின்னதை விட இது வந்து டபுள் மடங்கு பெரிய சைஸு. அதனால் நம்ம ஹெவியாக கூட காய்கறி இதில் கட் பண்ணிக்கலாம். பல்காக ஏதாவது கட் பண்ணணும் அப்படின்னா இதை ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணுது. இதோடைய பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக 4 பிளேடு கொடுத்துருக்குறாங்க. அது கூடவே இது வந்து இந்த மாவு போட்டு கொஞ்சம் பிசைகிறோம் அப்படின்னா இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்று சேர நமக்கு மிக்ஸ் பண்ணி தரோம். அந்த மாதிரி உள்ள ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வந்து ஆனியன் எல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ள பிளேடும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கிச்சனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதனால் இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 200 விட கம்மியாக கூட கிடைக்கிது மீஷோவில். நம்ம வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தோம், நல்லாவே கிடைக்கும். கடையில் வாங்கினா ஒரு இதுவே சின்ன சைஸே நமக்கு வந்து 100 120ன்னு இருக்குது. இது வந்து ஒன்று 1000, ஒன்று 450 ml. அதனால் நல்லா அஃபோர்டபுள் ரேட்லேயே மீஷோவில் கிடைக்கிது. பாருங்கள், நல்லா அந்த கயிறை வச்சு இழுக்குனா நல்லாவே மூவ் ஆகுது. ரொம்ப டைட்டாக அப்படிலாம் இல்லை, நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. பார்த்துக்கோங்க, நல்ல அஃபோர்டபுள் ரேட்டில் நல்ல ஒரு சாப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் மீஷோவில் இந்த இதை நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். 1+1ன்னுட்டு இதை நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மூடியை நம்ம இது மேலே கவர் பண்ணிவிட்டு அந்த கயிறு வச்சு அந்த இது இழுக்கிறோம்ல அதை வச்சு இழுத்தாலே போதும், காய்கறி நல்லாவே கட் ஆகும். வெங்காயம் நம்ம இப்போ வெங்காயம் கட் பண்ணுறோன்னா ஒரு சேராக எந்த காய்கறி வெட்டினாலும் ஒரு சேராக போடக்கூடாது. எல்லாம் அப்படி பரவலை மாதிரி தூவி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா காய்கறி போட்டுட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுங்க, நல்லாவே கட் ஆகும். பாருங்கள், இதை இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம் எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணி தருதுன்னு இப்போ காட்டுறேன். பாருங்கள், இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பெரியது வச்சு நான் செய்யலை, சின்னதில் மட்டும் இப்போ சாப் பண்ணி காட்டுறேன். பெரிய அளவுக்கு சாப் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நான் எந்த இதுவுமே யூஸ் பண்ணல. அதனால் நான் சின்னது எவ்வளோ ஷார்ப்பாக கட் பண்ணுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஆனியனு இது வந்து நம்ம இப்போ ஒரு சைடாக போட்டிருக்கோம் அப்படின்னா இதை லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கயிறை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக பாருங்கள் இந்த அளவுக்கு மையாக கட் பண்ணி தரோம். நீங்களும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா மீஷோவில் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.